வணக்கம். திருவாசக பாடல் வரிகளை கேட்குறதுக்கு முன்னால் இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதாவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணேன். மறுமுனையிலிருந்து வந்த குரல் இருக்குது பார்த்திங்களா, அது டன் கணக்கில் கவலையை கொட்டுது. எதுக்கு இவ்வளோ கவலை? சில நோய்களுக்கு மருந்து டாக்டர்கிட்ட இருந்து கிடைக்கும். ஆனால் சில வேதனைகளுக்கு மருந்து இருக்குது பாருங்கள், அது நம்ம மனசில் இருந்து தாங்க கிடைக்கும். தேவையில்லாத இந்த கோபம், பயம், கவலை இதெல்லாம் மனசுக்கான நோய்கள் இல்லையா? அப்போ நோயின்னு ஒன்று இருந்தால் டெஃபினட்டாக அதை தீர்க்கிற மருந்து நிச்சயமாக இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்பு, நம்பிக்கை, பொறுமை இதெல்லாம் தான் அதற்கான மருந்து. இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மனசு நல்லாயிருக்கும். மனசு நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? உடம்பில் உள்ள நோய்கள் சீக்கிரம் குணமாகும். ஓகே, நான் சொல்கிறது சரிதானே? வாங்க பாடல் வரிகளை கேட்போம். திருவாசகம், திருவண்ட பகுதி, திருச்சிற்றம்பலம். ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தொறும் போய் துற்றவை துறந்த வெற்றுயிராக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும் ஒன்று உண்டு இல்லை என்ற அறிவு ஒளித்தும் பண்டே பயில்தொறும் இன்றே பயில்தொறும் ஒளிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் நாள்மலர் பிணையலில் தாழ்தலை இடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் பற்றுமின் என்றவர் பற்றுமுற்று ஒளித்தும். அதாவது இந்த பாடல் வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உலகத்தில் உள்ள எல்லா பொருள்கள்லேயும் இறைவன் நிறைந்திருக்கிறான். அதாவது காற்றில், வெற்றிடத்தில், பெரிய பொருள், சிறிய பொருள், ஏன் ஒரு சின்ன அணுவில் கூட இருக்கிறான். அந்த இறைவனை அறிவாலையும் ஆராய்ச்சியாலையும் தேடாமல், மாணிக்கவாசகர் திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்கிறார். நீங்கள் பக்தியோடு அணுகணும் அப்படின்னு சொன்னோம்னா அவர் எளிதில் நமக்கு கிடைச்சிடுவார் அப்படிங்கிறது தான். ஆரம்பமும் முடிவும் அற்ற அவன் பூமி, ஆகாயம், நாள், காலம், உயிர்கள் ஆகிய எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் யார்? அந்த இறைவன் தான் சொல்கிறாரு மாணிக்கவாசகர். அடுத்தடுத்த வரிகளை அடுத்தடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.